நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அவங்க சொல்றது எதுவுமே காதுலயே வாங்கிக்க மாட்டேறாங்க. நீ வேணும்னு தான் பண்ணியிருக்க, நீ எப்படியாவது ரேணுகாவை அந்த வீட்டை விட்டு துரத்தணும், ரேணுகா இருக்கிறதே உனக்கு பிடிக்கல, ரேணுகா இருந்தா விஜய் கூட நீ எங்க சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ திங்க் பண்ற. உன்னோட சிந்தனை எல்லாம் ரொம்பவே தப்பா இருக்கு, உன்னை எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம நிஷா பேசின்னு இருக்காங்க. இதோ பார் நிஷா, பேசுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது, ஆனா பேசுற பேச்சு அளந்து தெரிஞ்சு பேசு. எந்த ஒரு விஷயம் தெரியாம நீ தான் பெரிய ஆளுன்ற மாதிரி உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காது. நான் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்லலாம்? அதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு உங்ககிட்ட? எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம என்கிட்ட இருந்து அவன் மிஸ் ஆயிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க இருந்து என்னை விட்டு போனது அவங்களோட மிஸ்டேக்கு. நானும் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களை வெறுக்கிறதா இருந்தா அவங்க வந்தாங்களே அப்ப இருந்தே வெறுத்துட்டு இருக்கணும். இப்ப வந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் எதுவுமே பேசாம ஒரு பக்கம் இவ சொல்றது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. திங்கிங் எல்லாம் ஒரு பக்கம் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னொரு தினசா பிரச்சனை ஒண்ணு கொண்டு வர போறாங்க. அப்படி என்னடா பிரச்சனை கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுதாங்க மெயின் பிரச்சனையாவே இருக்க போகுது. நம்ம மனோகர் இருக்காருல, அவரு வந்த உடனே ஒரு பக்கம் என்ன மல்லி ஆளாளு திட்டின்னு போயினே இருக்கீங்க, மல்லி அப்படி என்ன தப்பு பண்ணா? மல்லி எந்த ஒரு தப்பும் பண்ணல, மல்லி ரொம்ப நல்லவ, அவளை திட்ட வேலை இனிமே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோவப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. யோசனை ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயினே இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் யோசனை அதிகமாயிட்டு போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு வந்து ஒரு பக்கம் என்ன மனோகர் உன் இஷ்டத்துக்கு பேசின்னு போயினே இருக்க, நீ சொல்றத எல்லாத்தையும் நம்பணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பார்க்கணுமே நீ சொல்றது எல்லாமே மல்லி மேல பழி போடுற, மல்லி இதெல்லாம் செஞ்சான்றது உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? உன் இஷ்டத்துக்கு நீ மல்லி மேல பழி போட்டுன்னு போயினே இருப்ப, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுன்னு போயினே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் வாய மூடிடுறாரு நம்ம கதிரேசன். அதே சமயத்துல விஜய் இருந்து அதை விடுங்க, அதை பத்தி பேசி ஒண்ணு நடக்க போதில்ல, இனிமே எப்படி பாத்துக்கலாம்? ஆமா 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 ஆமாப்பா, உனக்கு என்னப்பா, உன் பொண்ணு இந்த மாதிரி தொலைஞ்சிச்சுன்னா நீ ஏறி தாம் தூம் தடாலின்னு டான்ஸ் அடிப்ப, தொலைஞ்சது என் பொண்ணு தானே, அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்பட போற? என் பொண்ணு இப்ப கிடைச்சிட்டா ஓகே, அதே கிடைக்காம தான் என் பொண்ணுக்கு திரும்ப எதனா ஒன்று ஆயிட்டு இருந்தா நான் என் பொண்ணு தேடின்னு தெரிஞ்சுன்னு வந்துக்கணும். உனக்கு என்ன நோகாம உன்னோட பொண்டாட்டி, அதாவது இப்ப என் பொண்ணை விட்டுட்டு அடுத்த பொண்டாட்டி கட்டுனுக்கிறியா, அவ கூட சந்தோஷமா வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சுட்டு உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதை எதுவுமே பேசாம ஒரு பக்கம் ரணகாலத்துல இருக்க, இன்னும் கடுப்பேத்தனா அதுக்கப்புறம் நான் கொந்தளிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இப்ப என்ன தடா பண்றது, இப்படியே போனா என்னதான் இதுக்கு வழி, இதுக்கு வேற வழியே இல்லையா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழப்படுது. சரி இருக்கட்டும், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் பார்த்து கடந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சாதாரணமா இந்த இடத்துக்கு வந்து ஒன்றும் நம்ம நிக்கலைங்க. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நாம நம்மளோட ஸ்டாமினா எல்லாத்தையும் ஒரு பக்கம் போட்டுதான் இந்த இடத்துல ஜெயிச்சாகணும். அதை விட்டு சாதாரணமா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு செஞ்சோம்னா ஒன்னும் நம்ம பருப்பேங்க வேகாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்டா போட்டாகணுங்க. சரி, இந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம ரஞ்சித்துங்கிறாங்களா, அவங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் ரேணுகா வந்து வண்டியில வந்து மோதி விழுந்தாங்க, அப்பதான் நான் பிடிச்சேன், அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்று ஆயிருந்தா என்ன ஆகுறது, என்ன மல்லி இவ்வளவு கேர்லெஸ்ஸா பார்த்து சொல்ல பார்க்கலாம், ரொம்ப கேர்லெஸ் மல்லி, ஆனா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேல பழி போட ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ, நானா எல்லாம் முடிஞ்சு இப்ப நம்ம மல்லி மேல ஏற வந்துட்டாங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்றாங்க, பாவண்டா அந்த பொண்ணு, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை எதனா ஒரு சம்பவத்துல ஈடுபடுத்தினே இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம விலைக்கு போலாம்னு சொல்லிட்டு அவங்களும் விலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கையில அவங்கள விலகவும் விட மாட்டேறாங்க, விட்டு போக விட மாட்டேறாங்க. அடிச்சு அவங்கள ஓரமா தள்ளி இந்த மாதிரி நிலைமையில தள்ளுறதுக்கே இருக்காங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பதட்டமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. சரி இருக்கட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து நான் மூவ் பண்ணி போய் தான் ஆகணும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அதாவது விஜய் இருக்காருல, அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் என்னமே பேசாம டைரக்டா போயிட்டு ரேணுகா கிட்டே கேட்கறாங்க, ரேணுகா என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மல்லி அங்க இருந்தாங்களா, நானும் அங்க இருந்தேன்னா, அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு போயிட்டேன், அதுக்கப்புறம் யாரும் என்ன துரத்துனாங்க, அதனால பயத்துல வெளியே ஓடின்னு அப்படியே ஓடிட்டேன், அவங்க என்ன துரத்தினே வந்தாங்க, அந்த பதட்டத்துல தான் நான் ஓடிட்டேன், எங்க போனோம் எனக்கே தெரியல, மல்லியை தேடி பார்த்தா மல்லி காணோம், மல்லி என்ன தேட போயிட்டு இருந்தாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான். அவ்வளவுதான்,
இது ஒரு விஷயம் சொல்லிட்டு இதுக்கா இவ்வளவு நேரம் இது பண்ணீங்க பாத்தீங்களா? ரேணுகா வாயாலே சொல்லிட்டா, ரேணுகா தங்கமே அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் நினைச்சு உன்னை துரத்தன அந்த படுபாவிங்க யாருமா ஒருத்தனும் விட மாட்டேன், எல்லாரையும் அடிச்சிடறோம், அந்த அப்பா கிட்ட சொல்லுமா, யாரா இருந்தாலும் தேடி 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 ஓட்டு தள்ளிடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, ஐயோ அப்பா நீங்க பெரிய லாடு, நீங்க லபுக்கு தான் அப்பா, நீங்க பண்ணதே போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா கொட்டி இருக்காங்களா அவங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த ரேணுகம்மாவை பிடிக்கவே இல்லை, எதுக்கு பார்த்தா டாடா எப்ப பார்த்தாலும் ரேணுகம்மா ரேணுகம்மாவே கூட்டு வந்துருங்க, இதுதான் மல்லியம்மா இருக்காங்களா, மல்லியம்மா இருக்கிற போது இவங்க எதுக்கு எனக்கு வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அடிச்சு கோவப்பட்டு சொல்லிருக்காங்க. இவங்க குழந்தை சின்ன குழந்தை என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம், எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கலாம். ஆனா அதெல்லாம் லாஜிக்கா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாதுங்க. எல்லாமே ஒரு லிமிட் தான், லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போக போகுது. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை எப்படி கொண்டு வர்றாரோ, எந்தெந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை தான் நம்ம வீடியோ அப்டேட்ல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நம்ம எப்போ எந்த வீடியோ பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்டே இல்லைன்னா அது வேஸ்ட் ஆயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்மெண்ட்டும் நம்ம சேனலில் கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கும். ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.